அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. நமோ விராய கணபதி நமோ கணபதி நமோ பிரமபதி நமஸ்தே ஸ்துலம் பத்ராய ஏகதந்தாய விக்ன விநாசினி சிவசுதாய வரதம் மூர்த்தையே நமோ நம. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரிஷு சர்வதா. மகா கணபதியுடைய அனுகிரகத்தாலும் பாலதர்மனுடைய திருவுருளாலும் முருகப்பெருமானுடைய ஆசிரியர் கொண்டு இந்த தினம் விநாயக பெருமானுக்கு உகர்ந்த பழம், உகர்ந்த இலைகள், உகர்ந்த பூக்கள், மொத்தம் 21 வகையான பூக்கள், 21 வகையான இலைகள், 21 வகையான பிரசாதங்கள் என்னென்னங்கிறது பார்ப்போம். இந்த வீடியோ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். 21 வகையான பூ பழம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அது எதனால் நம்ம படைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா லட்டு தான். நம்ம மோதகம் சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனால் லட்டு தான் அதிகமாக அவருக்கு பிடிக்கும். வடநாட்டில் எந்த காணொலி எந்த சீரியல் எடுத்தாலும் லட்டு வச்சு தான் எடுப்பாங்க. நம்ம இங்கே கொழுக்கட்டை வச்சு எடுத்துருக்கோம். ஆனால் ரெண்டுமே அவருக்கு முக்கிய வாய்ந்தது. அப்போ உலகம் உருண்டை, அந்த உருண்டை உலகத்தில் நான் அமர்ந்து கொண்டு ஆட்சி புரிகிறேன். இப்போ கொழுக்கட்டைன்னா என்ன, முழுசாக இருக்கும், அதான் உலகம். உலகம் உருண்டையாக இருந்தால் அதிலே இருக்குது. அப்போ இந்த ஒரு தத்துவம் அதிலே எடுத்துக்கலாம். உருண்டையாக இருக்கக்கூடிய இந்த உடம்பில் சகல விதமான தாதுக்களால் ஜீவிக்கிறோம். இந்த உடம்பு அதிலே பூரணமாக வைத்து இந்த ஜீவனாக பாவித்து வாழ்ந்து வருகிறோம். அந்த பூரணமும் தான் ஜீவனம். அப்போ அந்த பூரணமாக இருந்து ஜீவிக்கக்கூடிய தன்மை வரும்போது அதுதான் சத்து அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜீவன் இல்லைன்னா உயிர் இல்லை. அப்போ அந்த ஜீவனோட இந்த உலகத்தை நம்ம வாழ வைக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா கணபதியே. அப்போ அதனால் கணபதி தொழுதால் கைவிட மாட்டான்னு சொல்கிறோம். விநாயகர் தொழுக விநாயகர் சுற்றி வர எல்லா வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கும். எல்லா வகையான கிரக தோஷ நிவர்த்தி ஆகும். எல்லா காரியம் கைகூடும், திருமணம் கூடும், குழந்தை பாக்கியம் கொடுக்கும், புத்திர சந்தானம் கொடுக்குது. அடுத்து இல்லாமல் தொழில் விருத்தி அடையுது, காரிய விக்னம் நிவர்த்தி ஆகுது, தொழில் விருத்தி அடையுது அப்படின்னு சொல்கிறோம். கடன் தொல்லை நிவர்த்தி ஆகுது, குழந்தைங்கள் படிப்பு நல்லா வருது. குழந்தைங்க படிக்கலான்னு டெய்லி விநாயகருக்கு போய் கும்பிட சொல்கிறோம். அப்போ எல்லாத்துக்கும் முதன்மையான தெய்வம், முதன்மையான வழிபாடுக்கூடிய தெய்வம் நம்ம மறந்து வழிபாடு செய்ய மறுக்கிறோம். அப்போ மறந்து செயல்படுறோம், மறந்துடும். தெய்வத்தை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. தெய்வத்தை யார் உதாசீனப்படுத்துகிறாரோ முதல்ல தண்டிக்கக்கூடிய விநாயகர் பெருமானே. அதுக்கப்புறம் தான் அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான தண்டனை கிடைக்கும். நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் உதாசீனப்படுத்தினா முதலுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடியவர் யாருன்னா கணபதியே. ஏன்னா அவர் தான் தடைகள் விளக்குவாரும், அவரே தடைகள் உண்டாக்குவார். தடைகள் உண்டாக்கி தடைகள் நிவர்த்தி பண்ணக்கூடியவர். அப்போ தன்னுடைய ஸ்பரிச்சத்தை யார் சரியான முறையில் முழுமையாக கவனிக்கலையோ அதுக்குண்டான தண்டனை நம்ம ஆளாகும். இப்போ நம்ம ஒரு பெருமாளை கும்பிட்றோம், ஒரு அம்மனை கும்பிட்றோம் அப்படின்னா அந்த அம்மனுக்கோ அந்த பெருமாளுக்கும் நம்ம நிந்திக்கும் போது முதல்ல தண்டிக்கக்கூடியவர் விநாயகர் பெருமான். அதுக்கப்புறம் தான் அந்த பெருமாளோ அந்த அம்பாளோ சிவனோ தண்டிப்பாங்க. அதனால தான் கணங்களுக்கும் முதன்மையானவர் கணநாதர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லா தெய்வ கணங்களுக்கும் முதன்மையானவராக வரக்கூடியவர் யார்? விநாயகர். அதனால தான் முந்தி விநாயகர் அப்படிங்கிறதுலாம் சொல்கிறோம். முந்தி வந்துடுவார். அவர் நினைச்ச மாதிரி ஷான நேரத்தில் நிற்பார். ஒரு நொடி கூட தேவையில்லைங்க. விநாயகரை நினைச்சா மனசில் நினைச்சால விநாயகா அப்படின்னு நினைக்க வாய் கூட வரக்கூடாது. அகம் பிரம்மாசி. அப்போ அகத்தில் மனதில் முழுமையான பக்தியோடு விநாயகா அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் நிற்கக்கூடிய தெய்வர் விநாயகர் பெருமான் தான். அப்போ முதன்மையான தெய்வம்னா அதுக்காண்டி தான் அவருக்கு பேர். அப்போ தவறு செய்தாலும் தண்டிக்கக்கூடியவர், தவறு செய்யலைன்னா வாழ வைக்கக்கூடியவர் அவர் தான்.
ஆகவே தடைகள் உண்டாக்கக்கூடிய கிரகம் ஆக இருந்தாலும் அந்த தடைகள் நிவர்த்தி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி விநாயகர் பெருமானிடம் மனதார வேண்டி வரும்போது அந்த தடைகள் இந்த கிரக தோஷம்லாம் நிவர்த்தி ஆகி நம்மளுக்கு சகல க்ஷேமமாக வாழக்கூடிய தன்மை கொடுக்குது. இதனால தான் திருமணம் நடக்கலை, கல்யாணம் நடக்கலை, குழந்தை பாரு இல்லை, கல்வி உண்டாக்கலை, தொழில் வரல, தொழில் செய்ய முடியல, தொழில் சரியாக வரல, கம்பெனி சரியாக நடக்கலை, வேலைக்கு போகிற வேலை சரியாக அமையலை, கடன் தொல்லை, கடன் நிவர்த்தி ஆகலை, எல்லாத்துக்கும் அந்த தெய்வம் துணை நிற்குது. அதனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த விநாயகர் பெருமான் மறவாமல் அன்றைய தினம் சிறப்பான முறையில் பூஜை செய்யுங்க. இப்போ 21 வகையான இலைகள் என்னங்கிறத பார்ப்போம். வன்னி இலை, இந்த வன்னி மரத்துக்கு உண்டான இலை வச்சு பூஜை செய்யணும். முதல்ல விநாயகர் பெருமானுக்கு வன்னி இலை, வன்னி மரத்துக்கு உண்டான விநாயகர்னா அந்த கிரக தோஷம் நிவர்த்தி சொல்லுவோம். சனிக்கு உகந்த இலை எதுன்னா வன்னி. அப்போ அந்த வன்னி இலையால் பூஜை செய்யும்போது தோஷம் நிவர்த்தி ஆகும், கிரக தோஷம். வில்வ இலை, வில்வ இலை வச்சு, ரெண்டாவது வில்வ இலை வச்சு பூஜை பண்ணுறது சிவகடாட்சம் கிடைக்குது. சிவபெருமானுக்கும் வச்சு பூஜை பண்ணோம், லட்சுமி கரம் உண்டாகும். ஆகவே சிவகடாட்சம் கிடைக்கிறது மட்டும் அல்லாமல் விநாயகருக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்யும்போது அன்றைய தினம் லட்சுமி கரம் சேர்த்து கிடைக்குது. அதனால் வில்வம். மூன்றாவது அரசியலை, வாழக்கூடிய தன்மை, ராஜாங்க காரியத்தினால ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். அரசியலை வச்சு வரும்போது அரசாங்கத்துக்கு உண்டான தோஷை நிவர்த்தி பண்ணும். ஆளிலை, அந்த ஜீவன் வாழக்கூடிய தன்மை, எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வாழ்கிறோம், எவ்வளோ காலம் வாழ்கிறோம், எத்தனை வருஷம் வாழ்ந்தோம், அப்போ ஆலமரமா அப்படின்னு முருங்கை மரமா, முருங்கை மரம் ஏறினா உடஞ்சி போயிடும், அந்த மாதிரி வாழ்க்கை அமையக்கூடாது. அப்போ ஆலமரம் மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கை அமையணும். அப்போ திடகாத்தமான வாழ்க்கை அமையணும்னா அந்த ஆல இலை வச்சு பூஜை செய்யும்போது அந்த திடகாத்தம் கொடுக்கும். எருக்கும் இலை, அது ஒரு விஷத்தன்மையுடைய இலையாக இருந்தாலும் சகல நோய்களுக்கு நிவர்த்தி. இப்போ எருக்கம் இலை எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? பீஷ்ம அஷ்டமி அன்னைக்கு அந்த தலையில் நம்ம என்ன சொல்லுவோம், தலையில் வச்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க. பீஷ்மரை நினச்சி அந்த அஷ்டமியை தோறும் வரக்கூடிய தை மாதம் வரும், சில நேரம் மாசியில் வரும் அந்த பீஷ்மாஷ்டமின்னு. அந்த பீஷ்மாஷ்டமிக்கு இந்த எருக்கலை தலையில் வச்சு ஸ்நானம் பண்ணும்போது தோஷம், பித்ரு தோஷம் நிவர்த்தி பண்ணுது. நம்ம எவ்வளோ காலம் நம்ம தர்ப்பணம் செஞ்ச பலன் கொடுக்கலன்னா அந்த தர்ப்பணம் செஞ்ச பலன் கொடுக்குது. அதனால் அந்த இயற்கை இலை வச்சு பூஜை பண்ணும்போது பித்ரு தோஷம் நிவர்த்தி பண்ணும். அதுக்கப்புறம் ஊமத்தை இலை, அப்புறம் ஊமத்தை இலை அப்படி வச்சு வழிபாடு செய்யும்போது அது ஒரு கிருமினி நாசினி இலை. அப்போ சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தி பண்ணும். அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு அந்த கட்டுப்படும். அதனால் ஊமத்தைக்காய், ஊமத்தை இலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், மாந்திரிகத்துக்கு பயன்படுத்த சொல்லுவோம். அதனால் அந்த ஊமத்தை இலை வச்சு பூஜை செய்யும்போது அந்த தெய்வ கடாட்சம் கிடைக்குது. நொச்சி இலை, நொச்சி இலை அப்படின்னு வரும்போது எல்லா வியாதிகளுக்கும் நிவர்த்தி. நொச்சி இலை அதிகமாக உடம்பு உஷ்ணமாக இருக்கு, நான் நொச்சி இலை நல்லா தண்ணியில் போட்டு, உடம்பு வலியா நொச்சி இலை நல்லா தண்ணியில் போட்டு குளின்னு சொல்கிறோம். அப்போ நொச்சி இலைக்கு அவ்வளோ மதிப்பு. அது மட்டும் இல்லாமல் நொச்சி இலையால் அந்த 21 நாள் அல்லது ஒரு மண்டலம் அந்த ஹோமம் செய்தாலே எப்பேற்பட்ட வறுமையாக இருந்தாலும் நாட்டினுடைய பஞ்சமே நிவர்த்தி ஆகும். அப்போ மழை பொழியும். நொச்சி இலை வச்சு ஹோமம் பண்ணாலே அது மழை பொழியும் வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அப்போ நீர்நிலை சரியான முறையில் இயங்கும், நம்ம உடம்புலையும் சரி நாட்டுக்கும் சரி. அப்போ நீர் ஆதாரம் இல்லாமல் வாழ முடியாது. அப்போ நொச்சி இலை வச்சு பூஜை செய்யும்போது நீர் நிலையாக ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தி பண்ணும். மா இலை, எல்லாருக்கும் தெரிஞ்ச மா இலை, எல்லோரும் வாசலில் கலசத்துக்கு வைக்கிறோம், வாசலில் கட்டணும் அப்படின்ல. மா இலை புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு மரம், மாமரம் அப்படின்னால நம்மளுக்கு பல ஜென்ம தோஷம் நிவர்த்தி பண்ண. அதனால தான் அது முக்கியத்துவம் கொடுக்குறோம். கலசத்துக்கே வைக்கிறோம், ஒரு தோரணம் கட்டி வைக்கிறோம். அது துஷ்ட கிரகத்தை நம்ம உள்ளுக்குள்ள வராமல் தடுக்கிறதுக்கு. புன்னை இலை, புன்னை இலை என்ன, புன்னை மரத்துலேருந்து வரக்கூடிய தன்மை. அதுக்கு நீங்கள் பாட்டே பாடலாம், புன்னை நல்ல மாரியம்மன் அப்படிங்கிற பாட்டு.
அப்போ அந்த புன்னை மரத்துக்கு அவ்வளோ சக்தி. அதனால் அந்த புன்னை இலை. நாயுருவி இலை, அந்த மாதிரி வேறு எல்லாம் பெருமாளுக்கு உகந்தது. அப்போ பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். தெய்வ தோஷ நிவர்த்தி வேணும். சுதர்சன ஆழ்வாருக்கு பூஜை செய்யும்போது கூட அந்த நாயுருவியால் பூஜை செய்யும்போது நல்லா நடக்கும். கிழுவை இலைன்னு ஒரு இலை, அது சரியாக விளக்கம் தெரியல எனக்கு. விஷ்ணு கிரந்தி இலை அப்படிங்கும்போது அது ஒரு விஷ்ணுவுடைய அம்சத்தோடு இருக்கக்கூடிய இலை. அதை நானும் சரியாக பார்க்கல, அதை சொல்லிக்கிறேன். ஜாதி இலை, ஜாதிக்காயால் ஏற்படக்கூடிய இலை. ஜாதி பத்திரி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஜாதி இலை, அந்த ஜாதிக்காயால் ஏற்படக்கூடிய இலை வரும்போது நல்ல வாசனை திரவியம், அந்த பலன் நம்மளுக்கு வரும். அப்புறம் மருது இலை, மருதாணி இலை சொல்கிறது அதுதான். மருது இலைன்னா மருதாணி இலை சொல்லலாம், மருத மரம் சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான். அப்புறம் அந்த கிடைக்கும்போது நல்ல சௌபாக்கியங்கள் அடையும். தவணம் சொல்கிறது எல்லாருக்கும் பூ தெரியும். அப்போ தவண இலையை, பூவில் இருந்து வரக்கூடிய இலையை பறித்து வழிபாடு செய்யும்போது நல்ல மகிழ்ச்சி குடும்பத்துக்கு கொடுக்கும். அது அருகம்புல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ அருகம்புல் நம்ம சாத்தி வழிபாடு செய்யும்போது விநாயகருக்கு என்ன விதமான, அதாவது அருகம்புலுக்கு ஒரு சக்தி உண்டு. எப்பேற்பட்ட வறுமை வந்தாலும், என்னதான் வறட்சி வந்தாலும், இலையே காஞ்சி போயிருந்தாலும், சற்று மழை துளி அது மேல் பட்டாலே மறுபடியும் துளிச்சு வந்துடும். நீங்கள் அதனால் அருகம்புல் வெட்ட வரும்னு சொல்லலாம். அப்போ பாவங்கள் குறையணும். பாவங்கள் வெட்ட பாவங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதனால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். கரிசலாங்கண்ணி இலை, அந்த கரிசலாங்கண்ணி இலை வச்சு வழிபடும்போது நல்ல சௌபாக்கியம் கிடைக்கும். மடி இலைன்னு ஒன்று இருக்குது. அந்த மடி இலைன்னா என்ன விளக்கம் தெரியல. மடி இலை ஒன்று. 21 கடைசியாக நெல்லி இலை, நெல்லி மரத்துக்கு உண்டான இலை. நெல்லி மரம் எதுக்கு பயன்பட? ரத்த விருத்தி, தாது விருத்தி சொல்லுவோம். இப்போ ரத்த விருத்தி உண்டாகும். அப்போ நெல்லி மரத்துக்கு உண்டான இலை நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குது. அவன் நெல்லி மரத்தை நம்ம வழிபாடு செய்யும்போது என்ன சொல்லுவாங்க, நெல்லி மரத்தை வழிபாடு செஞ்சால் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும், லக்ஷ்மிகரம் உண்டாகும். நெல்லிக்காய் வச்சு நம்ம லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது தோஷங்கள் குறையுது, லக்ஷ்மிகரம் கிடைக்குது. ஆனால் நெல்லி இலையை வச்சு வழிபாடு செய்யும்போது லக்ஷ்மிகரம் கிடைக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இலைகள். அடுத்தது